ஃபைனலி நாங்கள் எங்கள் வில்லேஜ்க்கு வந்தாச்சு. ஆமாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நான் வைக்க போடலங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஊருக்கு வந்தாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இது ஜாலியாக இருக்கு. இதுதான் எங்கள் ஊர் கோவில், பார்த்துக்கோங்க. பெரிய நாட்டக்கு இதுதான். கும்பிடுற மாதிரி என்ன சீன் போடுற பாருங்க. இப்படி வந்தா கோவில் 1965 கட்டியிருக்காங்க. குடும்பமாக உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுன்னு இருக்கும். நல்லா இருக்கு. பழம் ப்ளஸ் சுண்டல். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேளு. Day 2 in village. சோறு டைம். யா, நல்ல தூக்கம். நைட் எல்லாம் ஆட்டம் பார்த்துட்டு செம்ம தூக்கம். அதனால் இப்போ சாப்பிட்டு இதுக்கு கிளம்ப போகிறோம். என்னது, கோவில் கிளம்ப போகிறோம். சோளிங்கர் மலைக்கு போகிறோங்க. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் கோவிலில் போய் பார்க்குறேன். ரெடியாக சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு கோவிலில் போய் பார்க்குறேன். ஓகே, அன்டில் தென் டாடா. மலை ஏற போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மலை ஏற மாட்டேன். ரோப்பில் போனதே இல்லை. எந்த ரோப்லேயும் போனதே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் சோளிங்கர் மலை வந்தோம். சோளிங்கர் மலையில் ரோப்பில் போகலாம். அங்கே தெரியுதா, அங்கே ரோப் கட்டியிருப்பாங்க. ஓகேவா, அந்த ரோப் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா அது வந்து 3:45க்கு க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களா, ரோப் மட்டும். பட் ஸ்டெப்ஸில் அலோவ் இருக்கும். ஒரு பெரிய டிசப்பாயின்ட். ஆக்சுவலி பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே கோயில் ரோப் இருக்கும். அதான் ரோப் வர வரைக்கும் 40 rupees ஆமாம். ஸ்டெப்ஸ் கிட்ட ஸ்டெப்ஸில் ஏறி போவாங்கல்ல கோவிலுக்கு, அங்குக்கு 30 rupees ஆமாம் per person. லைக் நாங்கள் என்ன நினைச்சாக்கா, நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்தோம். ஆட்டம் பார்க்குறோமோ இதுவே செகண்ட் டே. பட் முழிச்சிட்டு ஊர் பசங்க கூட எங்க ஊர் பசங்க பிளஸ் பக்கத்து ஊர் பசங்க கூட எல்லாரும் கூட செம வைப் பண்ணோம். செம ஜாலியா இருந்துச்சு. ஸோ அதுக்காக நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் நைட் தூங்கவே இல்லை. இவங்க இன்னும் சுத்தம். நானாச்சும் கொஞ்ச நேரம் படுத்து, இவங்க சுத்தமாக தூங்கவே இல்லை. சரியா ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, பிகாஸ் அந்த டயர்ட்னஸ் அப்படியே இருக்கும். அப்படியே வந்துட்டு நம்மளால என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு
தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஸோ தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு வரதுக்கே டைம் ஆயிடுச்சு. நான் 6 o'clock நினைச்சோன்னா லைக் ஒரு 5 o'clock வரைக்கும் ரோப் இருக்கோ அப்படின்னு நினைச்சா பார்த்தா ரோப் டைமிங் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, டைமிங்ஸ் வச்சிருக்காங்க. மழை தெரியுதா? அங்கதாங்க அந்த ரோப். கோவில் அதுதான், இதுதாங்க கரெக்டா இதுதாங்க. அதுதான் ஸ்டெப்ஸ். ஆக்சுவலி ஸ்டெப்ஸ் வந்துட்டு இப்படி சுத்திக்கிட்டு வர மாதிரி இருக்கு. இப்படியே வரணும் ஸ்டெப்ஸ்னா. இப்படி போனா போதும் கோயில் வந்துட்டு நம்ம கோயில போய் இறங்கிடலாம் அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி கேங்க போன ஸ்டெப்ஸ்ல கூட சூப்பரா இருக்கும். கேங் கூட வந்தீங்கன்னாக்கா ரோப்ல போக பாக்காதீங்க, ஸ்டெப்ஸ்ல ஏற பாருங்க, செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு மூச்சு வாங்க, அது செகண்டரி, பட் இருந்தாலும் செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். பட் ஆப்வியஸ்லி கால் வலிக்கும், பட் பெயின்ல தானங்க அந்த சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாதுல்ல. ரோப்ல ஏன்னா என்ன லைக் ஏறவோ போவோ ஜாலியா அது பாட்டுக்கு போவோம். 15 minutes போய் இறங்கிடும். 15 minutes கூட ஆகாது, ஒரு 10 minutes போய் இறங்கிடுவோம், அவ்வளவுதான். ஸோ அது ஒன்றும் பெருசா என்ஜாய்மெண்ட் இருக்காது. பட் ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ அந்த ஃபீல் நல்லா இருக்கும். அண்ட் இங்க இது ஒண்ணு மட்டும் இல்லை, இது ஆக்சுவலி பெரிய மலைன்னு சொல்லுவாங்க. சின்ன மலை அந்த பக்கம் அதுக்கப்புறம் அங்க தெரியுது அவங்களுக்கு. மக்களே இப்ப சோளிங்கர் மலை போச்சு, இப்ப அடுத்த கோயிலுக்கு போறதுக்கு பிளான் போட்டு இருக்காங்க. என்ன கோயில்? ஒன்னரி கோயிலுக்கு போட்டு பிளான் போட்டிருக்காங்க. அதுவும் 6 மணி க்ளோஸ். அது பார்க்க முடியுமா என்னன்னு தெரியாது. பார்க்க முடிஞ்ச நம்ம லக்கு பார்க்க முடியலன்னா போய் பார்ப்போம். நம்ம பார்க்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஓகே, நானும் சொல்றேன். அது எனக்கு அந்த கோயில் ஞாபகமே இல்லை. ஞாபகம் இருக்கா? ஸோ அங்க போய் இன்கேஸ் போனேன்னா நான் அங்க போய் பாக்குறவங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக பொண்ணே போகிறதுக்கு ஒட்டரி கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் பஸ்ஸு ஏறியாச்சு. வந்தோடனே பஸ் சோளிங்க மலை வந்துட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீ எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் கேட்பியா? உனக்கு பின்னாடி ரொம்ப டார்ச்சர். என்ன பண்றீங்க பின்னாடி இருந்து? நம்ம எல்லாம் கொஞ்சம் குரூப்ல பைத்தியமா அப்பப்ப எல்லாரும் ஆயிடுவோம். பாடி கார்டு யூஸ் பண்றாங்க சீட் பிடிக்கிறதுக்கு, பேக் தூக்குறதுக்கு. அதுக்கு அதை கூட்டிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நம்ம ஃபேமிலி தான். ஒரு பாருங்க எங்க அம்மா சீரியஸா முடியல, பயங்கரமா வெயிலா இருக்கு. வெயில் பிளஸ் வேக்காடா இருக்கு. ஸோ நாங்க உங்களுக்கு ஒட்டரி கோயில போயிட்டு நான் உங்களை பாக்குறேன். பாய். மக்களே ஃபைனலா பொண்ணு ரீச் ஆயிட்டு இப்போ ஒட்டரி கோயிலுக்கு போயின்னு இருக்கோம். கோயில் ஓப்பன் இருக்கும்ல, 6 மணி இருக்கும். பக்கத்துல பார்க் இருக்கு, ஓப்பன் இருக்கும் தெரியல. இவங்க ஆல்ரெடி வந்திருக்காங்க, அது கொஞ்சம் ரொம்ப பில்டப் பண்ணிருக்காங்க. ஸோ நான் இதான் எனக்கு இதுக்கு முன்னாடி அம்மா கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வயசுல நீ வந்திருக்க, நம்ம எல்லாம் ஒன்னா வந்திருக்கோம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நினைவு தெரிஞ்சு நல்ல புத்தி தெரிஞ்சு போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, இப்போதான் கொஞ்சம் மென்டல் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இல்லப்பா, இப்ப சின்ன வயசு நமக்கு அவ்வளோ இருக்காதுல்ல மென்டல் கான்சியஸ்னஸ். ஸோ இப்போ நமக்கு இருக்கோம்ல, அதனால போய் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சொல்லி நம்மள தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் ஏதாச்சும் பார்ப்போம் இது எப்படி இருக்க போகுதுன்னு. அதுக்கும் எக்ஸைட்டடா இருக்கு. அங்க போய் பாக்குறவங்க. ஓகே, ஃபைனலி கேம் டு ஒட்டரி கோயில். ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதான் அந்த கோவில். நல்லா கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கும். ஓப்பன் இருக்கு, அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஓப்பன் இருக்கு. முன்னாடி அந்த யானை பொம்மை மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. காட்டுறவாங்க என் அக்கோட ஃப்ரெண்டு. தெரியுதா? கோபுரம் அழகா இருக்கு. சுகீர்த்தி தேவியா இது?
ஸ்ரீ ரோஹிணி தேவி. ஸ்ரீ சக்தி தேவி. ஸ்ரீ சிம்மாஹி தேவி. கணேஷா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல என்ன சாமி இது? ரொம்ப அழகா இருக்கு. கோல்டிஷா. ஏதோ சாமி தெரியல மக்களே. படிச்சுக்கோங்க. சமீதா ஸ்ரீ கேத்து கிரகம். அழகா இருக்கல்ல. குரு பகவான். அடுத்து அப்படியே போனாக்கா இங்க ஒரு சாமி இருக்கு. என்ன சாமி தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சா படிச்சுக்கோங்க. ஓகே, என்ன சாமி நீங்க படிச்சுக்கோங்க. சமீதா ஸ்ரீ புத்த கிரகம். இதே போனா இங்க வந்து கடைசியில சாமி இருக்கு. சூரிய நாராயண சுவாமி. ஃபைனலா கோவிலை சுத்தி பார்த்துட்டு வந்து இங்க உட்காந்து இருக்கோம் நாங்க. இன்னும் என்ன ஆச்சு, போக வேண்டியதா, போயிட்டு திருவிழா நம்ம ஊர் திருவிழா பார்க்க வேண்டியதா. ஸோ கோவில் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்ப நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஆச்சுல நீ கணேஷா கூட பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு நாங்க வரப்பல இந்த கோயிலுக்கு வரலாம் பிளான் போட்டுட்டே இருக்கோம். பட் அது முடியாம போச்சு. இந்த கோயிலுக்கு இந்த வருஷம் இந்த கோயில் நிறைவேறிருக்கு. பாப்பா சோழிங்கர் மலை அந்த ரோப்ல போறது எப்ப நிறைவேறும்ன்றது. அடுத்த வருஷம் திருவிழா இல்லை எங்க ஊரு. அதுக்கப்புறம் வருஷம் 2 years கழிச்சுதான் எங்க ஊர்ல திருவிழா நடக்கும். அவளுக்கு லவ்வாம இந்த சாமி மேல 2 பேரும் அவங்க ஹஸ்பண்ட் கூட எப்படி சண்டை போட்ட மாட்டாங்க போல. கணேஷா கோல் 2 கணேஷா சாமி ஒரு பெரிய பைத்தியங்க. The day 2 in our village. அங்க போய் பார்க்கலாம். ஓகே, டாடா. Second day of our திருவிழா. கோச்சுதா முக்கிய கோச்சு சொல்றாங்க. மைக் நான் போடுறேன். Preparation is going on. சாப்பிட்டு உட்காந்து பார்க்குறோம். ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் எங்க ஊர் திருவிழா. ஸோ அதுக்கு ரொம்ப ஜனம். எங்க அத்தை போண்டா சாப்பிடுறதில்ல. ஊரே பார்க்க இத பரவாயில்லையா? ஸோ நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் பாரு. ஸோ காட்டுல எப்படி ஒரு பப்புன்னு இருப்பாங்களோ அந்த மாதிரி எங்க கேங்மேட் ஒரு பப்புன். அப்பப்போ எல்லாருக்கும் பப்புனா மாறிடுவா அது வர ஷோ. ஸோ இன்னைக்கு வந்து கருண மோட்சம். ஸோ லாஸ்ட் இன்னைக்கு எல்லாம் அழுகுற சீனாவே இருக்க போகுது. மன்னவன். சோ அது என்னவே நம்ம காமெடியா பண்ணா கூட இட்ஸ் ஆக்சுவலி சீரியஸ். ஒரு இன்ட்ரோ எடுக்கலான்னு ஆரம்பிச்சு ஒரு டிஸ்கஷன்கே போயின்னு இருக்கு. இது பாரு மிடில் உட்காந்து நீ யாரு எப்படின்னா போங்கடான்னு சொல்லிட்டு மீடியேட்டர் வேலை பார்த்துங்கிறாங்க விசிறி. ஸோ இன்னைக்கு வந்து கர்ண மோட்சம். ஓகேவா? அதனால எல்லாரும் ஊரே வந்து உட்கார்ந்து இருக்காங்க இன்னைக்கு பாக்குறதுக்காக. பாய் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இப்ப பாய் போட்டிருக்காங்க. பட் எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க இடத்துல. தூங்கிடுவாங்க. தூங்குறதுக்கு எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.
பட் மார்னிங் எந்த எல்லாரும் பாப்பாங்க. தூங்கிடுவா ஆனா வாய்க்கிலேயே பேச்சு இல்ல நான் நேத்து தூங்கினேன் நாங்க வைப் ஆனா நீ ஆட்டம் பாக்குறதுனால நான் என்ஜாய் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் போய் பேசிக்கிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி இன்னைக்கு எங்க ஊருக்கு லாஸ்ட் நாள், அதாவது ஆட்டம் லாஸ்ட் நாள். நாளைக்கு தான் மெயின் நெருப்புனா. ஸோ இன்னைக்கு வைப் பண்றோம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. முடிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஊர் ஃப்ரெண்ட்ஸ், சச் a ஸ்வீட் கைஸ் எல்லாரும், ரொம்ப ஸ்வீட், சச் a ஸ்வீட். ஸோ உங்களுக்கு ஆட்டம் நான் கிளிப்ஸ் காமிக்கல, ஃபுல்லாக காமிக்க முன்னா கூட கிளிப்ஸ் காட்டுறேன். அண்ட் எங்களோட என்ஜாய்மெண்ட் எப்படி இருந்துச்சு, நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம், அப்புறம் அவங்க மேக்கப்பு, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்களோட கஷ்டம் எல்லாமே அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்வியூ எடுத்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே பை, குட் நைட். இக்னோர் நெகட்டிவிட்டி. என்னை விட்டுட்டு எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. போய் அவ ஆல்ரெடி அங்க சாப்பிட்டு வந்துட்டா. எங்களுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கொண்டு வந்தா. நாங்க அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் எக்கட கேட்டா போகடி, நான் ஐஸ் சாப்பிடுறேன். எங்களுக்கு ஒரு டவுட்டுங்க, அவன் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்தாலும் என்னன்னு தெரியல. நாங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்தோம். இல்லைங்க, அவன் தனியா போய் வைப் பண்ணிட்டு வரா. அப்போ வரணும் வைப் பண்ணனா யாரும் இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய எப்போது முன்னணியில அறிய தாங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுமே. சுகம் என்னென்று சொல்ல வர வேண்டும் நீண்ட வழியின் பயணம். நானே வருகிறேன். போடி போ போடி போ, என் காதல் புரியலையா உன் நஷ்டம் வந்தே போ. என் கனவு கலைந்தாலும் நீ இருந்தால் அன்பே போ. நீ தொட்ட இடமெல்லாம் எரிகிறது அன்பே போ. நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ. இது வேண்டாம் அன்பே போ. நிஜம் தேடும் பெண்ணே போ. உயிரோடு விளையாட விதி செய்தாய் அன்பே போ. இதெல்லாம் பண்ணி
என்னடி மூஞ்சி இப்படி வருது எப்படி ஒரு மென்ட்லாய்ட்டில் இருந்தாங்கச்சு இல்லைங்க தலை வலிக்குது பயங்கரமா முடியல என்னால. கண்ணு வலிக்குது மெயின் கண்ணு பயங்கரமா வலிக்குது அதனால காஃபி டீ ஜாலியாக இருக்கு மார்னிங் வியூ போவே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த பக்தர்கள் இங்கு முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு கேட்டுக் கொள்வது என்னவென்றால் நீங்க போய் அங்க பார்க்கணும்
கேட்கல, சும்மா நீங்க கரெக்டா வரீங்க. லாஸ்ட் டே ஆஃப் வில்லேஜ். இந்த கிளம்ப போகிறோம். கிளம்பி ஆயிடுச்சு, போய் தூங்கி எழுந்திரிச்சு ரூமில் கிளம்பிதான். இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் இந்த ஊருக்கு வர முடியும். ஜாலியாக இருக்குது, மிஸ்ஸிங்காகவும் இருக்குது. ஓகே.